பிரதமர் மோடி அவர்கள் 12 வருஷ ஆட்சியில பார்த்த முதல் தோல்வி. தமிழின துரோகி எடப்பாடி பழனிசாமிக்கு படுதோல்வி. தேர்தலுக்கு முன்னாடியே சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி தோல்வி பயத்தை காட்டியிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். வெறும் கருப்பு கொடி, கருப்பு பலூன் இதெல்லாம் பறக்க விட்டா போதுமா அப்படின்னு கேட்டவங்க மத்தியில போடல தேதி குறிப்பிடாம நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சுட்டு தெரிச்சு ஓடி இருக்கு பாஜக. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஐயா மோடி அவர்களுக்கு மணிப்பூர் கலவரப்போ கூட வராத மகளிர் பாசம் திடுதுப்புன்னு வந்து 33% இடஒதுக்கீடு மகளிருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒத்த கால நின்றுட்டார். இதுக்காக சிறப்பு கூட்டத்தொடரை நாடாளுமன்றத்துல கூட கூட்டியிருந்தாருன்னா பாத்துக்கோங்களேன். அதாவது புதிய நாடாளுமன்றத்துல 1224 இருக்கைகள்னு தொலைநோக்கு பார்வையோட அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டி அதை திறந்து வச்சாரு இல்லையா, அப்போ காலடி எடுத்து வச்சவர். அதுக்கப்புறமா அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. இப்போ இந்த மகளிருக்கு, அதாவது நாட்டின் கண்கள் பெண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் ஐயாவோட காலு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலேயே பட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஒரு பாயாசம் ஐயாவுக்கு மகளிர் மேல. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா 33% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணுமாமா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா அதை வச்சு தொகுதி மறுவரையறை செய்யணுமா. இவங்க அப்படி வராங்க. அதாவது 543 இருக்கக்கூடிய தொகுதிகளை 850 உயர்த்த போறாங்களாமா. உயர்த்தனா நல்ல விஷயம் தானே, நமக்கும் நாடாளுமன்ற தொகுதிகள் உயரதானே செய்யும். நீங்க யோசிக்கலாம், சரிதான், நமக்கும் இப்போ 33 இருக்கக்கூடியது 59 உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க, கரெக்ட் தான். ஆனா அதே உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 80 இருக்கக்கூடியது அப்படியே 120 உயர்த்தப்படும். சும்மா கேட்கறதுக்கு இங்கேயும் உயருது அங்கேயும் உயருது அப்படிதான் இருக்கும். ஆனா கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய 543 தொகுதிகள் இதை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெறும் 40 எம்பிக்கள் வித்தியாசத்துலதான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமும் இருக்கு. ஆனா தொகுதி மறுவரைக்கு அப்புறமா பார்த்தோம்னா 60 எம்பிக்கள் வித்தியாசமாகும். அதாவது 20 எம்பிக்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகும். உதாரணத்துக்கு இப்ப 39 40ன்னு வச்சுக்கலாம், 59 60ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க 50 60 20 எம்பிக்கள் கூட்டுறாங்க அப்படின்னா அங்க 80 இருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து 120 உயர்த்தப்படுது. அப்படி பார்த்தாங்க 60 எம்பிக்கள் வந்து உயர்த்தப்படுறாங்க. 20 எம்பிக்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு எக்ஸ்ட்ரா போறாங்க. இது உத்தரப்பிரதேசம் மட்டும் கிடையாது, வட மாநிலங்கள் எல்லாத்துலயுமே இந்த அளவு கணிசமான எம்பிக்களோட எண்ணிக்கை உயரும். அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களோட குரல் வந்து கேட்காமையே போயிடும். இன்னும் சொல்ல போனா எங்க காது கேட்காது அப்படிங்கிற நிலைமைக்கு உருவாக்குறதுக்காக தான் இந்த தொகுதி மறுவரை இருக்கு இல்லையா, இதை பாஜக அரசு எடுத்துட்டு வரணும். மோடி அவர்கள் வந்து ஒத்த கால நிற்கிறதுக்கு காரணமே தென் மாநிலங்களை ஒட்டுமொத்தமா ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுலயும் மோடி அவர்கள் வந்து சத்தியம் பண்ணி சொன்னாரு, சத்தியமா சொல்றேன் தென் மாநிலங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது, சத்தியத்துக்கு மேல ஏதாவது வார்த்தை இருந்தா நீங்க சொல்லுங்க தமிழ்ல, அதை நான் சொல்றேன் அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்து உருவாகின உடனே தமிழ்ல ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லுங்க, நான் அப்போ அந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ இங்க இருந்து எந்த அளவு எதிர்ப்பு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுல அமித்ஷா அவர்கள் இன்னொரு வாக்குறுதி வேற கொடுக்குறாரு. சரி, ஓகே, நாங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில நாங்க எடுக்கல அப்படி சொன்னோம்னா நம்மளால நம்பிடுவோம், எல்லாமே வந்து சமரசம் ஆயிடுவாங்க. எதிர்க்கட்சி எம்பிக்கள் எல்லாமே ஓகே வாக்கு செலுத்திடலாம், 33% இடஒதுக்கீடு, அதுக்கப்புறமா அதை வச்சு வரையறையுமே எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியால 50% நாங்க எல்லா மாநிலங்களுக்குமே உயர்த்துறோம், எந்த மாநிலங்களுமே பாதிக்கப்படாது. இப்போ 39 எம்பிக்கள் இருக்கிறாங்கன்னா அதுல 50%, அங்க 80 எம்பிக்கள் இருக்கிறாங்கன்னா அதுல 50%, எல்லாத்துக்குமே சரிசமமா 50% ஒதுக்குறோம் அப்படின்னு அமித்ஷா அவர்களுமே வாக்குறுதி கொடுக்குறாங்க. வாக்குறுதி யாரு கொடுக்குறாங்க தெரியுதா? பாஜகவோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். சரி, வாக்குறுதி கொடுக்குறீங்க, இதை நம்புறோம், எழுத்துப்பூர்வமா கொடுங்கய்யா அப்படின்னா எழுத்துப்பூர்வமா தரமாட்டாங்களாமா. அபிஷியல் ஸ்டேட்மெண்டா எதுவும் எழுதி கொடுக்க மாட்டாங்களாமா. இவங்க வாக்குறுதியை நம்ம நம்பணுமா, இவங்க சொன்னதை செய்வாங்களா? ஏன்னா என்னோட அக்கௌண்ட்ல நேற்றுக்கு தான் 15 லட்சம் ரூபாய் வந்துச்சு, அதனால அவங்க சொன்னதை நம்ம அப்படியே நம்பிடுவோம். பாருங்களேன், அவங்க கொடுத்த அந்த டிராஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த மசோதா குறித்த அந்த பில்லுல இதை பத்தின எந்த ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் எழுத்துப்பூர்வமா இல்லை. மாற என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, பிரிவு 4ல கடைசியா எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதனோட அடிப்படையில மறுவரையறையா செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புனா எதை மென்ஷன் பண்றாங்க?
2011 எடுக்கப்பட்டதையா இல்ல அப்படின்னா இனிமே எடுக்க போறாங்க 2027 அதை வச்சு 2029 நாடாளுமன்றத்துல 33% இடஒதுக்கீடை எடுத்துட்டு வர போறாங்களா என்ன அப்படிங்கறத தெளிவாவே சொல்லல. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நினைக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில மறுவரையறை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான திருட்டுத்தரமான ஒரு மசோதாவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்படி எடுத்துட்டு வரும்போது தமிழ்நாடு சும்மா இருக்குமா? ஏன்னா 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து நாடாளுமன்றத்துல போய் என்ன செய்யறாங்க அப்படின்னு பல கேலி கிண்டல்களுக்கு ஒரு பதிலா, அதுவும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வெறும் 5 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய பதிலடியா கொடுத்திருக்கு தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு முழுக்க தேர்தல் நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பரப்புரைகளுக்கும் மத்தியில கருப்பு கொடி தமிழ்நாடு முழுக்க ஏத்தி கருப்பு பலூனை பறக்க விட்டு அந்த பரப்புரையிலையும் கருப்பு கலர் சட்டையை போட்டு போய் பிரச்சாரமும் பண்ணி அந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருச்சு. அதன் அடுத்து வர அந்த தோல்வி அடைகிறது வரைக்குமே அந்த கருப்பு சட்டையை கழட்டவே இல்லை. தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த சட்டையை மாத்திட்டு வெள்ளை சட்டை போட்டு வந்து பிரச்சாரமே பண்றாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டில இருந்து மட்டும்தான் போயிருக்கு. அதுவும் குறிப்பா இந்தியா கூட்டணி அப்படி கூட சொல்ல முடியாது, திமுக கூட்டணியில இருந்து தான் அப்படி ஒரு எதிர்ப்பு போயிருக்கு. இது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. என்ன நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் இந்த எதிர்ப்பை காமிச்சா என்ன நடக்கும்? நீங்க காட்ட வேண்டியது டெல்லியில, அங்க நாடாளுமன்றத்துக்குள்ள போய் நீங்க காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேத்த மாதிரி நாடாளுமன்றத்திலையும் நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்களோட குரல் எந்த அளவுக்கு ஒழிச்சிருக்குன்னா, அந்த வாக்கு எண்ணிக்கையில அவங்க தோல்வி அடைஞ்சு 12 வருஷ ஆட்சியில பிரதமர் மோடி அவர்கள் பார்த்த முதல் தோல்வியா இது சரித்திரத்துல இடம்பெற்றிருக்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு எம்பிக்களோட குரல் நாடாளுமன்றத்துல ஒழிச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா அக்கா கனிமொழி நம்ம சொல்லியே ஆகணும், சிங்கத்திலேயே பெண் சிங்கத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? அதை அப்பப்போ நிரூபிக்கணும் இல்லையா, தமிழக மக்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அக்கா அப்படியே தெரிக்க விட்டுருக்காங்க. 33% இடஒதுக்கீடு தானே உங்களுக்கு எடுத்துட்டு வரணும், 33% இடஒதுக்கீட்டுக்கு நாங்க எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கல, நீங்க எடுத்துட்டு வாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில எடுத்துட்டு வராம 543 எம்பிக்கள்ல 3ல 1 பங்கை நீங்க பெண்களுக்கு கொடுங்க. சுழற்சி முறையில ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் மாத்தி மாத்தி நீங்க சுழற்சி முறையில 3ல இருந்து 1 பங்கை மகளிருக்கு கொடுங்க. இதுல என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னு நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி கேள்விகளை வரிசையா அடுக்கடுக்கா முன் வச்சுட்டே இருந்தாங்க. நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க, நாங்க வாக்கெடுப்பு நடத்தி அது மூலமா தான் மூக்கடைப்பு வாங்குவோம்னு சொன்னாங்க பாஜக. வாக்கெடுப்பும் நடந்தது. மொத்தமா 543 எம்பிக்கள்ல 3ல 2 பங்கு எம்பிக்கள் வாக்கு செலுத்தினா மட்டும்தான் இந்த மசோதா நிறைவேற முடியும். ஏன்னா இது அரசியலமைப்பு சாசனத்திலேயே ஒரு திருத்தத்தை எடுத்துட்டு வர போறாங்க. அப்படிங்கும்போது 3ல 2 பங்கு கண்டிப்பா எம்பிக்கள் வந்து வாக்கு செலுத்தியே ஆகணும். இதுல பாஜக ஒரு சில குறுக்கு வேலைகள் எல்லாம் கையாளுவாங்க. ஏன்னா எதிர்கட்சி எம்பிக்களோட ஆதரவு இல்லாம இவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். என்டிஏ கூட்டணி ஒட்டு மொத்தமாவே 293 எம்பிக்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெரும்பான்மையா வர்றதுக்கு எதிர்கட்சிகளோட ஆதரவு கண்டிப்பா தேவை. இதனால எதிர்கட்சி எம்பிக்களை விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு பாஜகவோட அந்த சூழ்ச்சிக்குள்ள சிக்க விடாம தமிழ்நாடு அரசு இப்போ அதை வந்து தமிழ்நாட்டு எம்பிக்களும் நம்ம இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி அவர்களோட தலைமையிலையும் அந்த சூழ்ச்சியை முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா வாக்குகள்ல 278 வாக்குகள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாகவும், அதாவது இந்த மசோதாவை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு 278 பேரும் 211 பேர் எதிராகவும் வாக்களிச்சிருக்காங்க. மொத்த வருகை வந்து 483. பெரும்பான்மையா 543ல 3ல 2 பங்கு அப்படின்னு எடுத்தோம்னா 361 வாக்குகள் வந்து தேவைப்படும். அந்த 361 வாக்குகள்ல மொத்தமா 278 வாக்குகள் மட்டுமே கிடைச்சதுனால இந்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி 12 வருஷத்துல பாஜக பார்த்த முதல் தோல்வி தமிழகத்துக்கு கிடைச்ச சரித்திர வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த வெற்றி அப்படிங்கிறது எம்பிக்கள் அங்க வாக்கு செலுத்தி அவங்க தான் இதை வந்து நிறைவேற்றி காட்டியிருக்காங்க. இதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை இதுல வந்து இணைக்கிறோம், எதுக்கு அவரை வந்து இதுல பெருமைப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுலன்னு கிடையாது, இந்தியாலேயே முதல் ஆளா இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். பிரச்சாரங்கள் இருந்தாலுமே சிறப்பு கூட்டத்தொடர் அப்படிங்கிறத கூட்ட போறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு அறிவிச்ச உடனேயே அதை எதிர்த்து திருட்டுத்தனமா இப்படி ஒரு கூட்டத்தொடரை கூட்டுறாங்க, எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம திடுப்புன்னு ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டுறாங்க. பட்ஜெட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் இந்த கூட்டத்தொடரை வந்து கூட்டுறாங்க, இதுல ஏதோ ஒரு கள்ளத்தனம் இருக்கு அப்படின்னு முதன்முறையா தன்னோட வலைதளங்கள்ல பதிவு போட்டது மட்டும் இல்லாம பிரச்சாரங்கள்ல அந்த இடத்துல ஆன் ஸ்பாட்ல அதை பத்தி பேசவும் செஞ்சாரு. மற்ற தலைவர்கள் மாதிரி ஸ்கிரிப்ட் எடுத்து அதுல ப்ரூஃப் பார்த்து, அப்படி ப்ரூஃப் பார்த்ததுக்கு அப்புறமாவும் பல தவறான தரவுகளோட பேசுறவரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்லை அப்படிங்கிறத அந்த இடத்துல நிரூபிச்சிருந்தாரு. அதோட மட்டும் நிறுத்தாம தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை அறிவிச்சு, தேர்தலுக்கு 5 நாள் தான் இருக்கு, இந்த நேரத்துல போராட்டத்துல கவனத்தை செலுத்தினா தேர்தல் வேலைகள் முடங்கும் அப்படிங்கிறது கூட யோசிக்காம
போராட்டத்தை அறிவிச்சு கருப்பு பலூனை பறக்க விட்டு கருப்பு சட்டை போட்டு முன்னாடி சொன்ன மாதிரியே ரொம்ப மும்முரமா இந்த பிரச்சனையை பத்தி பேசினது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான். கூடவே இந்த விஷயத்துல தவிக தலைவர் விஜய் அவர்களுமே ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இருந்தாலும் அந்த பதிவுல பாஜக அப்படிங்கறத மென்ஷன் பண்ணாம போட்டிருந்தாரு. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுமே பிரச்சாரத்துல பேசும்போது நம்ம ஒன்றிய அரசோட அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணதுக்காக குடும்ப கட்டுப்பாடுகளை முறையா செயல்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனையா அப்படிங்கிற கேள்வி கூட எழுப்பியிருந்தார். இப்படி எல்லா கட்சி தலைவர்களுமே கேள்வி பெற்றுமே ஒன்றிய அரசோட கூட்டணியில இருக்கக்கூடிய நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேசவே இல்லை. மாறா என்ன தெரியுமா சொன்னாரு? பெண்களோட முதுகுல திமுக குத்துதாமா, பெண்கள் வளர்ச்சி அடைகிறது திமுகவுக்கு பிடிக்கவே இல்லையாமா, அதனால இதை வச்சு அரசியல் ஆதாயம் பெற பாக்குறாரு மு.க.ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தாரோ தவிர, சரி இடஒதுக்கீடு பத்தி உங்களோட இது சொல்லிட்டேங்க, இடஒதுக்கீடு நீங்களும் வேணும்னு கேட்கறீங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வேணும்னு கேட்கறாங்க, எல்லா கட்சி தலைவர்களுமே இடஒதுக்கீடு பெண்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் நிக்கிறாங்க. தொகுதி மறுவரையறை இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இதை நான் எதிர்க்கிறேன், இதை நான் ஆதரிக்கிறேன், கூட்டணி தர்மத்துக்காக நான் கையெழுத்து போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவது சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி எதுவுமே சொல்லாம மௌனம், அதாவது கள்ள மௌனம் காத்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் அவருக்கு மிகப்பெரிய படுதோல்வி தேர்தலுக்கு முன்னாடியே கண்ணு முன்னாடி காட்டியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும் கிடையாது. போட்ட போடல, அதாவது அடிச்ச அடியில தெரிச்சு ஓடிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாடாளுமன்றம் இன்னைக்கு நடக்க இருந்த அந்த கூட்டத்தொடரை தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்கு பாஜக. அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளாவே குற்றச்சாட்டா முன்வைக்கப்பட்டு வந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்னைக்கு தமிழகத்துக்கு வருவாரு, திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில விரிசல் இருக்கு, அதாவது கட்டாய கல்யாணம் அப்படி எல்லாமே சொல்லப்பட்ட நிலைமையில நேற்றைக்கு இந்த சம்பவத்தை நடத்தினதுக்கு அப்புறமா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் சட்டன்னு தமிழகத்துக்கு ஓடி வராரு. ஒரே நாள்ல 3 தொகுதியில பிரச்சாரமும் செய்யறாரு. தமிழ்நாடு அதுவும் குறிப்பா திமுக அப்படிங்கிறது சும்மா இல்ல, 50-60களில் பார்த்த திமுகவை திரும்ப பார்க்க நேரிடும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதோட அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ தோல்வி பயம் அப்படிங்கிறது இப்பவே பாஜக கண்ணுல கொஞ்சமா மினுங்க ஆரம்பிச்சிருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.